இந்த வீடுதான். வாசுருதி வா. வாசுருதி சொல்றேன்ல வா. வாசுருதி வா. வா. ராகுல், நான் முதல்ல வந்தப்ப கேக்கெல்லாம் இங்க கொட்டி கிடந்தது. இப்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. நீ பார்த்த ஆளுங்க எங்க இருந்தாங்க? மேல மேலதான் இருந்தாங்க. சரி வா மேல போலாம். நான் வரல. மேலதான் பாடி இருக்கு. நான் சொல்றேன்ல வா. நான் வரல, பயமா இருக்கு. வாசுருதி நான் வரல. நீ போ. ஸ்ருதி வா. நீ யாரும் இல்ல, தைரியமா வா. நான் இருக்கேன்ல, பயப்படாம வா ஸ்ருதி. வா மேல வா. வா வா வா. இங்கதான் ராகுல். இதே இடத்துல தான் அந்த பொண்ணு பொணமா இருந்தா. அவ கால் தடுக்கி நான் இங்கதான் கீழே விழுந்தேன். என் பேக்கையும் செல்லையும் காணோம். இங்கதான் இருந்தது. இங்கதான் மர்டர் செய்யப்பட்ட பொண்ணோட பாடி இருந்துச்சுன்னு சொன்னேன். இப்ப அவளையே காணோம். இதுல உன் பேக்கும் செல்போனும் எப்படி கிடைக்க போகுது? நீ உன் ஹேண்ட் பேக்கையும் செல்லையும் வேற எங்கேயோ மறந்து வச்சுட்ட. இல்ல, கொலை பார்த்த ஷாக்ல அது எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு நான் வேகமா ஓடி வந்துட்டேன். என்னாச்சு ஸ்ருதி உனக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? இந்த இடத்த பார்த்தா ஒரு கொலை நடந்த இடம் மாதிரியா தெரியுது? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்த இடம் மாதிரி தான் இருக்கு. ராகுல், நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்ப. சரி, நீ சொல்ற மாதிரி இங்க கொலை நடந்திருந்தா இங்க ரத்த கரை கூட இல்லாம இருந்திருக்கும். நீ சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நீ எதையோ நினைச்சு பயந்துருக்க. சரி வா வீட்டுக்கு போலாம். ஐயோ ராகுல், இல்ல ராகுல், நான் சொன்னது எதையும் நீ நம்பல. எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. இங்க ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்தது உண்மை. இந்த இடத்துல ரத்த கரை இருந்தது உண்மை. இங்க பொருள் எல்லாம் செதறி போய் கிடந்தது உண்மை. ஒரு உருவம் என்ன இடிச்சிட்டு போனது உண்மை. ப்ளீஸ் பிலீவ் மீ ராகுல், நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஒருவேளை அப்படியே நடந்திருந்ததுன்னா அடையாளத்தை மறைக்கிறதுக்காக சம்பந்தப்பட்டவங்களும் இதை கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான். அவங்க தான் உன் ஹேண்ட் பேக்கையும் செல்போனையும் எடுத்துட்டு போயிருக்கோம். எஸ், கொஞ்சம் இரு, உன் செல்போனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சந்தேகமே இல்லை, உன் செல்போன் அவங்க தான் எடுத்து போயிருக்காங்க. உன் செல்லு ஆன்ல வச்சிருந்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் கிளவராக செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, மர்டர் நடந்த இடம், நாம இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அது தப்பாயிடும், நமக்கு பெரிய பிரச்சனையாயிடும். வா போகலாம். ராகுல்,
இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். காலையில பாத்துக்கலாம். வா வா சீக்கிரம். சீக்கிரம் வா ஸ்ருதி. உட்கார் சீக்கிரம். வா உட்கார். ஸ்ருதி, பால் பொங்குது கவனிக்கலையா? ஸ்ருதி, என்ன ஸ்ருதி, என்னாச்சு? அந்த வீட்டில் ஏதோ கொலையை பார்த்தேன்னு சொன்னியே, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? நைட் முழுக்க தூங்கி இருக்க மாட்ட போல் இருக்கே. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. ஏன், என்னாச்சு? ஒரு வயசு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்தா, அத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா நானும் ராகுல் அவங்க திரும்பி போய் பார்த்தப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்ல. நீ ஏதாவது த்ரில்லர் நாவல் படிச்சிருப்ப, இல்லைன்னா இங்கிலீஷ் சேனல் ஏதாவது ஹிட்சாக் மூவி பார்த்துருப்ப. ஒருவேளை போன வாரம் பீஸா படம் போட்டானே, அதை தான் பார்த்துட்டியோ? இல்ல கிரிஷ், எனக்கு என்ன கஜினி மெமரி மாதிரியா? ஷார்ட் டைம் மெமரி லாஸா? சரி சரி, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம சீக்கிரமா காஃபி போட்டு வா. ஹால்ல ராகுல் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு அவளுக்கு? அவ இன்னும் அப்செட்டா இருக்காடா. அப்படியா? அதிகாலை அடையாறு கூவமாற்றில் ஒரு இளம்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் அந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். என்னாச்சு அவளுக்கு?
என்னாச்சு? ஏய், ஏன் முகம்லாம் அப்படி வேத்திருக்கு? இங்க வா, முதல்ல வந்து உட்காரு வா. என்ன இந்த நியூஸ் பார்த்துட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நேத்து ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்தால ஆமா, அந்த பொண்ணு இவதான். என்ன சொல்ற ஸ்ருதி? நீ சொல்லித்தான் நாம 2 பேரும் உடனே போய் பார்த்தோம். இங்க இருந்து அங்க டிராவலிங் டிஸ்டன்ஸ் ஹார்ட்லி ½ hour ஆயிருக்கும். அதுக்குள்ள பாடி ரிமூவ் பண்ணிருப்பாங்களா என்ன? கண்டிப்பா ராகுல், நம்ம போறதுக்குள்ள அங்க ஏதோ நடந்திருக்கு. சரி, அப்படியே பாடி ரிமூவ் பண்ணியிருந்தாலும் கொலை நடந்த இடத்துல ஒரு ரத்தக்கரை இருக்காதா? பொருளெல்லாம் செதறி கிடக்காதா? எல்லாத்தையுமா நீங்க போறதுக்குள்ள கிளீன் பண்ண முடியும்? நீ போலீஸ் மாதிரி என்கொயரி பண்ற. எனக்கு நல்லா தெரியும். இப்ப டிவில காட்டினாங்களே, அந்த பொண்ணு தான் அந்த வீட்டுல நேத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தது. அவ உடம்புல கத்தி குத்தி இருந்தது. இன்னும் என் கண் முன்னாடியே நிக்குது. இப்ப எனக்கு புரியுது. ஸ்ருதி சொல்றது உண்மையா இருந்தா கொலை பண்ணவங்க தான் அதை மறைக்கிறதுக்காக அந்த பொண்ணோட பாடியை கூத்துல கொண்டு போய் போட்டுருக்கணும். சரி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு டெலிவரி எடுத்துட்டு போறது, அதுவும் ராத்திரி நேரத்துல புறப்பட்டு போறது, இதெல்லாம் வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிற. இதுவே நீ கொண்டு போயிருக்க கூடாது. வேணுட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? இல்ல கிரிஷ், கெஃபேல கொஞ்சம் கூட்டமா இருந்தது. வேணு வேற அவன் 2 வீலரை சர்வீஸ்க்கு விட்டுருந்தான். கொஞ்சம் லாங்கா இருந்ததுனால சரி நம்மளே போயிடலான்னு நானே போயிட்டேன். இதுக்கு முன்னாடி கூட எத்தனையோ இடத்துக்கு நான் டெலிவரி கொண்டு போயிருக்கேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்கலையே. இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி டெய்லிலாம் நடக்காது. இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்படி ஒரு சம்பவத்தை நீ பார்த்ததே மறந்துடு. தேவையில்லாம பயப்படாத. அதை பத்தி பேசி பேசி போலீஸ் வரைக்கும் போய் அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம். நான் சொல்றது புரியுதா? தமிழ்நாடு போலீஸ் பிரில்லியன்ட். நீ ஸ்டூபிடா அதை யோசிக்காத. என்னமோ நீங்க சொல்ற சமாதானம்லாம் எனக்கு சரியா படல. நாம பண்றது தப்புன்னு தோணுது. நியாயமா நேத்து நைட்டு நம்ம போலீஸ் கிட்ட போய் சொல்லிருக்கணும். தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இன்னைக்கு நீ கெஃபே கூட போக வேண்டியதில்லை. அங்கேயும் போய் இதே குழப்பத்தோட தான் இருப்ப. இன்னைக்கு ஒரு நாள் வீட்லயே ரெஸ்ட் எடு. வேணும் பார்த்துப்பான். இல்ல, நான் இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும். எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. நான் இப்ப போய் கிளம்புறேன். என்னடா என்னடா? என்னம்மா நீ கேக் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்ற. கேக்க டெலிவரி பண்ண போன இடத்துல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டாங்க, சத்தம் கேட்டதுன்னு வேற சொல்ற. 1000 ரூபாய்க்கு சில்லறை மாத்தி எடுத்துட்டு போனப்ப அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்ததை நானே பார்த்தேன்னு வேற சொல்ற. கூவத்துல கிடந்த பொண்ணு அவளும் ஒண்ணுதான்னு வேற சொல்ற. இப்ப வந்து இவ்வளவு விஷயம் சொல்ற நீ. நேத்து நைட் அந்த வீட்டுல நடந்த கொலையை பார்த்த உடனே வந்து சொல்லிருக்கலாம்ல. அப்பவே சொல்லியிருந்தா அக்யூஸ்ட பிடிச்சிருக்கலாம்ல. ஒருவேளை அந்த பொண்ணோட பாடி கோவத்துல கிடைக்காம இருந்திருந்தா நீ வந்து இவ்வளவு விஷயத்த சொல்லிருப்பியா? இந்நேரம் அக்யூஸ்ட் தப்பிச்சிருப்பானே. நேத்து நைட்டே நான் சொல்லலாம்னு தான் நினைச்சேன் சார். பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்ததுல நான் பயந்தே போயிட்டேன். என் வீட்டுல செல்போனும் பேக்கும் போனா பரவாயில்ல, போலீஸ்ல சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல சார். ஏமா நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? கொலை நடந்த இடத்துல உங்க தடயத்தை விட்டுட்டு வந்தா நாளைக்கு பிரச்சனை வரும்னு தெரியாதா? இந்த மாதிரி விஷயத்த உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமா? சரி, கொலை நடந்த இடத்துல யாரா இருந்தா? எனக்கு ஆர்டர் கொடுத்த ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் நான் சேஞ்ச் வாங்கிட்டு நான் போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்தா. நான் பயத்துல அப்படியே இருக்கும்போது ஒருத்தன் என் மேல இடிச்சிட்டு வெளியே ஓடிட்டான். அவன் முகத்தை நீ பாத்தியா? பார்த்தேன் சார். அவன் முகம் என் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. எங்கேயாவது பார்த்தா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஏட்டையா சொல்லுங்க சார். கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எழுதி சைன் வாங்கிக்கங்க. ஓகே சார். ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு என் கூட வாமா. அந்த பொண்ணோட பாடி ஜிஹெச்ல இருக்கு. நீ தான் பார்த்து அடையாளம் சொல்லணும். நான் கொலை நடந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கணும். என் கூட வா. சார் 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 நான் கெஃபேக்கு போகணும். இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போலீஸ்க்கு சொல்லணும் தான் நான் இங்க வந்தேன். அதுவும் இல்லாம என் செல்போனும் ஹேண்ட்பேக்கும் அந்த வீட்லயே மிஸ் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்களை பார்த்து பேச வந்தேன். ஃபர்தரா உங்களுக்கு இந்த விஷயத்துல டீடைல் ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க. நான் கண்டிப்பா வரேன்.
இந்த அம்மாவோட பேரு, வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க எழுதி சார். கொடுமா. பேருமா? பேரு? என் பேரு ஸ்ருதி. சைன் பண்ணணும். சார் அப்ப நான் வரேன் சார். வாமா. சார் வரேன் சார். வாமா. சொல்லுடா நட்டு. மச்சான் 15ஆம் தேதி நம்ம ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாங்க ஸ்ட்ரீட்ல எடுக்க போறோம். அதுக்கான பர்மிஷன் கூட வாங்கியாச்சு. நாளைக்கு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சில மூமெண்ட்ஸை மாத்திக்கலாம். என்ன சொல்ற மச்சான்? ஓகேடா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கூப்பிடுறேன். சரி மச்சான். என்ன வைபவ், என்னாச்சு? எப்பவும் அவுத்து விட்ட மூட்டையிலேருந்து சாதாரண நெல்லிக்காய் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்ப. இப்போ 2 நாளா பார்க்குறேன், ஸ்போர்ட்டிவாவே இல்லையே. அப்படி என்ன டென்ஷன் உனக்கு? என்ன மாமா, ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? யூஎஸ் செமினாருக்கு வர சொல்லி மம்மி என்ன பயங்கரமா கம்பல் பண்றாங்க. போயிட்டு வாப்பா, நல்ல விஷயம் தானே. ஏய், அமெரிக்கா போயிட்டு வர வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நானும் தான் ஆப்ரஹாம் லிங்கன் காலத்துலேருந்து அமெரிக்கா போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ ஒபாமா காலம் வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறாம போயிருச்சு. நீயாவது சந்தோஷமா போயிட்டு வாப்பா. உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நான் இப்பவே மம்மி கிட்ட சொல்லிடுறேன். நீங்க அவங்க கூட யூஎஸ் போயிட்டு வாங்க. ஐயோ இல்லப்பா, நான் அந்த காலத்துல யூஎஸ் போகணும்னு ஆசைப்பட்டது ட்வின் டவர்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான். அதான் இடிஞ்சு போச்சே. ஐயோ, அதனால என்ன மாமா, ட்வின் டவர்ஸ் இல்லைன்னா என்ன, அங்க சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அட நீ ஒண்ணுப்பா, என்ன யாரு கூட்டு போக போறாங்க? அதைத்தான் கௌரவமா இப்படி சொன்னேன். இத பார், உன்னைத்தான் கூட்டிட்டு போகணும்னு உங்க அம்மா உறுதியா இருக்காங்க. 1 மாசம் தானே, ஜாலியா போயிட்டு வா. அங்கிள், சும்மா விளையாடாதீங்க. 15ஆம் தேதி மியூசிக் ஆல்பத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி சொல்றதை விட என் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும். லொகேஷனுக்கு கூட பெர்மிஷன் வாங்கியாச்சு அங்கிள். கண்டிப்பா என்னால யூஎஸ் போக முடியாது. ஏய், நீ போலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்பா. நான் போனா இங்க அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க தான் மம்மி கிட்ட சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்தணும். நான் எப்படிப்பா? நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அங்கிள். இந்த விஷயத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கிள் தான் என்ன நடிக்க சொன்னாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்ககிட்ட நடிச்சுட்டு தான் இருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடுவேன். ஏய், என்னப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஓ நல்லது தானே நான் அப்படி சொன்னேன். இந்த மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் ஆகிறது தான் நீங்க எனக்கு செய்யற பெரிய நல்லதா இருக்கும். மம்மி எப்படியாவது சமாளிக்க பாருங்க அங்கிள். என்னப்பா அது? உங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நாடகம் ஆட போய் இப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணு யாருப்பா பாத்துப்பா? என்ன அங்கிள், உங்க பொண்ணு ஸ்வேதாக்கு தான் நான் இருக்கேனே. அப்போ எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லையா? இல்ல நான் அப்படி சொல்ல அங்கிள். எப்ப இருந்தாலும் உங்க பொண்ணு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே.